நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகளும் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே. ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா, சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லை, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அது பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை. குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள் நடக்குது இல்லையா? சார் அது நல்லதா கெட்டதா ஒன்றும் புரியல, ஏதோ நடக்கிற மாதிரி தோணுதும்பீங்க. பட் நிறைய நல்லதும் உண்டு, ஒரு சில தவிர்க்கம் உண்டு, அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோமே. சார் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ரொம்ப நாளாக பார்க்காத தெரியாத உறவுகள் சேர்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப நாள் நண்பர்கள், குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் பிரிந்தவங்களும் ஒன்று சேர வாய்ப்புண்டு. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு வருகிற காலகட்டம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, சார் பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வருமா, இப்போ தான் வந்துருச்சு. இதை உழைக்காத வருமானம் சொல்லுவாங்க, கமிஷன் வகையில் வருமானம். நான் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உழைக்காத வருமானம் உண்டு. ரொம்ப நாளாக சின்ன சேர்த்துட்டு வந்து இப்போ மெச்சூரிட்டி பெரிய தொகையாக வந்து நிற்கும். நகை ஆபரணத்தின் மூலம் யோகம் உண்டு. இப்போ அடகு வைத்த பொருளை திருப்பி அடகு வச்சு அந்த மணி ரொட்டேட் பண்ணக்கூடிய காலகட்டம். மொத்தம் பணம், செல்வம், குடும்பம் இதாக இருக்குது. உங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கும். 4ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குது, வாக்குப்பளிதம் இருக்கும். அதனால் வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்தணும். சார் இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு வீடு மாற தோணும், வீடு கட்டுறதுக்கு தோணுது, வண்டி வாகனம் வாங்கணும்னு தோணுது, இல்லை இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு பக்கம் வாங்கலாமா, இதுதான் இந்த ராசிக்கு. அப்போ இடம், வீடு, வண்டி வாகனத்தின் மூலம் ஆதாயம் உண்டு, அதை சரியாக பயன்படுத்திக்கணும். கடன் சம்பந்தப்பட்டதை குறைக்க வழி பிறக்கின்றன, படிப்படியாக குறைக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஹெல்த்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும், அது பின்னாடி பேசுகிறேன். மாணவர்களுக்காக தான். சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், +1 +2வா, காலேஜா, இல்லை
இன்டர்ன்ஷிப் கிடச்சிருமா, படித்து முடிச்சுன்னு வேலை கிடச்சிருமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஏற்படும். அதெல்லாம் கவனமாக பண்ணால் இந்த ராசி ஜெயித்துவிடும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார், ஆனால் குரு பார்வை இல்லை. சார் திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க. திருமணத்துக்கு ஒரு ராசிக்கு பண்ணுங்கிறோம், ஒரு ராசிக்கு வேணாங்கிறோம். இந்த ராசி கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. பொதுவாக மகரம்னாலே நல்ல மகத்துவம் உண்டு, யோசித்து செயல்படும், பேச்சு திறமை உண்டு, லாபங்கள் அதிகரிக்குது. ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் பேச்சு உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கவனிக்கணும். இந்த நேரத்தில் என்னென்னா, வெளிநாட்டு வகை வருமானம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு யோக பலன், மீடியா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க திடீர் வாய்ப்பாக வந்துடும். இதெல்லாம் லெவல் படுத்தலாம். ஆனால் திருமணத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சார், பார்த்துட்டே இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்க்கலாம். சார் போன மாதம் நல்லா இருந்தது வந்தது, ஆனால் இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் அதிபதி 2இல் இருக்கிறனால குழப்பங்கள் வந்துடும். கணவன் மனைவியே இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். கவனமாக அமைதியாக இருக்க வேண்டிய நேரம். குடும்பத்தில் ஒற்றுமை முக்கியம், பேச்சு குறைக்கணும். பொருளாதாரத்துக்கு சூப்பர், உறவுகள் கவனம். ராசி இப்போ தான் வண்டி வாங்கினத்தெல்லாம் பார்க்கிங், வண்டி வாகனத்தில் மெதுவாக பார்த்து போக வேண்டிய ராசி. தந்தை மகன் உறவு வலுப்படும். ஆன்மீக குருமார்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்றன. தொலைதூர பயணங்கள் அற்புதமாக இருக்குது. இப்போ வேலையாக பிஸ்னஸாக ரெண்டையும் பேசுவோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பேசுவோம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எப்படி சார்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 3இல் இருக்கும் காலத்தில் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன ட்ராவல் இருக்கும், அது அற்புதமாக இருக்கும். வேலையாட்கள் போட்டு பண்ணலாம். உங்களை பப்ளிசிட்டி பண்ண வாய்ப்பு வந்திருக்கு. இந்த காலகட்டத்துக்கு மீடியா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆன்லைன் சம்மந்தம் இருக்கலாம், பப்ளிசிட்டி கொடுக்கலாம். ஆஃபர் கொடுத்து பிஸ்னஸை டெவலப் பண்ண சொல்லுவேன். ஒரு சில ஆஃபர் கொடுக்கறது, பெயிண்டிங் எடுக்கிறது, இப்போ சொல்லுவோம் ஒரு இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி ஒரு சில ஆஃபர் கொடுத்து பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப் ஆயிரும். ஆனால் இந்த ராசி நிச்சயமாக செஞ்சாகணும். பிஸ்னஸ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சார் வேலை எப்படி சார்? வேலை ரீதியாக பார்த்திங்கன்னா, வேலை ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் கவனமாக இருக்கணும். இந்த வேலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சேஞ்ச் என்ன பண்ணுன்னா, இந்த பக்கம் போனால் பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த பக்கம் மாட்டிக்குவீங்க. இந்த மதில் மேல் பூனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்தில் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்க்கணுங்க. என்ன நடக்குது, ஏன் நடக்குது, கரெக்டாக தப்பா அப்படின்னு. அப்போ இந்த வேலையில் இது கரெக்டாக கூட இருந்தவங்களே உங்களோட எடுத்து உங்களோட பெனிஃபிட்டை அவங்க அறுவடை செஞ்சுக்க காலகட்டமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய, ஆனால் தன்மையாக இருங்க. ஆனால் உங்கள் விஷயத்தை அனுகிரகம் பார்த்துக்கங்க. ஹெல்த் விஷயம் அப்போ நான் சொன்னது முக்கியமான விஷயம். ஹெல்த் ரீதியாக தாங்க இந்த ராசிக்கு ஸ்கின் அலர்ஜி, கண் சம்மந்தப்பட்டது, மூட்டு மாற்று சம்மந்தப்பட்டது, ரத்தத்தில் வேரியேஷன், பிளட் வேரியேஷன், நிறையா இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கவனிக்கணும். வெப்பம் சம்மந்தப்பட்டவை, ஹீட்டு தான். நிறைய பேருக்கு ஃபைல்ஸுங்கிறாங்க, அப்டமன் பிரச்சனை. அதனால் ராசிக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குளிர் தண்ணி சம்மந்தம் நிறையா குடிக்க வேண்டிய ஜாதகம். உடம்புல டீஹைட்ரேஷன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆணோ பெண்ணோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை விட்டுட்டு உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது நிறைய வேண்டுதல், நிறைய பெண்டிங் இருக்குது. கோயில் பரிகாரங்கள் நிறையா இருக்குது. மொட்டை அடிக்க வேண்டியிருக்கேன், கிடா வெட்டுற வேண்டியிருக்கேன். இந்த மாதிரி அவங்க வட்டார மொழிகள் சம்மந்தப்பட்டதில் வேண்டியிருக்கீங்களா, அதெல்லாம் நிறைவேற்ற வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் பண்ணலாம்னா பண்ணி தான் ஆகணும். அப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு இருக்காங்க, இந்தியா வர வாய்ப்பு உண்டு, இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணிக்காங்க. ஆக மொத்தம் இந்த டைம் கோல்டன் டைமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வேணான்னு சொன்னதையும் அதை விட்டு வெளியே வருவதே சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் நல்ல காலம் பிறக்கின்ற காலகட்டம் இதுவே. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேர்களே, இப்போ பார்த்தீங்களா அந்த இத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது, சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிபாலிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செய்தால், கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதி ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும் ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும் கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியுது எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் ஜோதிடம், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படித்த கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார், குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர, எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட், யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.